அப்பாவா? எங்க அப்பா இறந்துட்டாருங்க. எங்க அப்பா இறந்துட்டாங்க, எங்க அம்மா இறந்துட்டாங்க. நாங்க அவங்க நெஞ்சில காணும் சொன்னாலும் அவங்க நெஞ்சில இது பட்டிமன்றமா? யார நீதிபதியா உட்காரலாம் தீர்ப்பு சொல்றதுக்கு சொல்லுங்க? யார நீதிபதியா உட்காரலாம்? இவங்க அப்பா அவங்க காணா, அவங்க அப்பா இவங்க காணா, என்ன மாறி மாறி ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் விட்டு போட்டோ விட்டா கண்டுபிடிச்சு கொடுங்க. இது என்னங்க பெரிய விஷயமே இல்லையாங்க? சொல்லுங்க. என் மகன் காணாம போனா எங்க போவோம்? சட்டசபையில நான் பேச முடியும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டுபிடிக்க போறாங்க. அதுவே வயசு வந்து பொண்ணு காணாம போனான்னு சொன்னா எடுத்துக்கலாமா? வயசு வந்து பொண்ணு காணாம போச்சுன்னா எப்படி புகார் கொடுவா? அதுக்கு என்ன வயசு, இதுக்கு என்ன வயசுன்னு கேட்டு சொல்லுவாங்க. ஏதாவது தப்புங்க. என் குழந்தை காணாம போனா போலீஸ்ல புகார் கொடுத்தா கண்டுபிடிவாங்க. அது சட்டசபையில அது சொல்றதுக்கு இல்லை. மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு என்ன நகர்த்தணும்னு சொல்லி எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா கேட்கணும். ஐடிபி ப்ரூஃப் கொடுக்கணும். அதே மாதிரி ஆளுங்கட்சி ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் சொல்லணும். அதுதான் அரசியல். நான் இன்னைக்கு நேற்று அரசியல் பார்க்கல, கிட்டத்தட்ட 40 வருஷமா நான் பாக்குறேன். அண்ணாமலை படத்திலே அவர் அரசியல் வந்திருக்கணும், பாஜக படத்திலே அரசியலுக்கு வந்திருக்கணும். ஓகேவா? டூ லேட். ஜிகே மூப்பனாருக்கு ஆதரவா தெரிச்சாரு சைக்கிள் சின்னத்துக்கு, அன்னைக்கு வந்து இருக்கணும். இப்ப வந்து என்னங்க என்ன செய்ய முடியும்? அவங்க ரசிகர் மன்றம் இருக்குதா என்னன்னு தெரியலையே. ரசிகர் இருக்கிறாங்க, அகில இந்திய மன்றத்துல யார் தலைவர்னு தெரியலையே. திருப்பி நான் கேட்கறேங்க, நானும் ஒரு ரஜினி ரசிக்கிறேங்க. ஒரு காலத்துல கமலா தேட்டர்ல ஸ்டார் எல்லாம் மூங்கில்லாம் போட்டு கட்டி நான் கட் அவுட் வச்சு 25 பேர் உறுப்பினரா பணம் கட்டி படம் பார்த்தவங்க நானு. அப்ப நான் ஒரு ரசிகர் தானே. அதாவது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நான் ரஜினி ரசிகரா மாறினேன் நான், தெரியுமா? அன்னைக்கு இருந்த தலைமைச் செயலகத்துல யார் இருந்தாங்க? எல்லாம் வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, பூக்கோட நடராஜெல்லாம் இருந்தாரு. கேள்வி தெரியுமா? அவர்லாம் இறந்துட்டாரு. அவர் மாறி இப்ப விஜயகாந்த் வந்து கடைசியா இறந்தே போனாரு. அன்னைக்கு திறக்காத ரஜினி வந்து இன்னைக்கு ரஜினிகாந்த் அம்மா வந்து மக்கள் கட்சி இயக்கம்னா யாருக்கு செய்ய போறீங்க? வருகின்ற எம்பியில நிக்க முடியுமா? ஒரு கட்சியை தொடங்க, யாரும் ஒண்ணா கட்சிக்கு வரலாங்க. நான் தவறா சொல்ல. மேடம் ரத்தாமா மேடம் தான் வரணும், நல்லா ஏக்கம் தொடங்கலாம். ஏக்கன்றது சேவை பண்றதுக்கு இருக்குது. இப்ப விஜய் வந்து மக்கள் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்துருச்சா இல்லையா? கட்சி வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து தெரியாத முகமெல்லாம் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறாங்க. தெரிஞ்ச முகமே கிடையாதுங்க. என் அனுபவத்துல எல்லாமே தெரிஞ்ச முகம் தான் ஜெயிச்சுக்கிறாங்க. அது எம்பியா இருந்தாலும் எம்எல்ஏ இருந்தாலும். இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் 108 பேர் எம்எல்ஏ வந்து விஜய் தவிர யாருமே எல்லாம் புதுமுகம் தான். ஓகேவா? இந்த புதுமுகம் ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம்? கோட்டையை விட்டது யாரு தெரியுமா? இழந்தது யாரு தெரியுமா? 2 திராவிட கட்சி. அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, அவங்களோட மாவட்ட செயலர் சரியான இது வழி உள்ள. புரியுதா சொல்றது? இதுதான் தோக்கிறதுக்கு காரணமே. ஏங்க இதெல்லாம் ஒரு இதுவாங்க சட்டசபையில பேச வேண்டிய விஷயம் என்னங்க? நாட்டுல என்னவோ எவ்வளவு கேள்வி டிமாண்ட் இருக்குது. இது ஒரு கேள்வின்னு ரீல்ஸ் போட்டுன்னு பார்த்து நாங்க முட்டாளு. ஓட்டு போட்டவங்க எல்லாம் முட்டாளு. 2 கட்சிக்கு தான் சொல்றேன். திமுகவுக்கும் சொல்றேன், தாவேக்காவுக்கும் சொல்றேன், ஏடிஎம்கேக்கும் சொல்றேன், ஒட்டுமொத்த கூட்டணிக்கு நான் சொல்றேன். இது ஒரு கேள்வி சட்டசபையில. அது ஒரு சம்பளம் மாசம் அவங்களுக்கு. ஒரு மாசம் எம்எல்ஏ சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எங்களுக்கு தெரியும். எம்பி சம்பளம் எவ்வளவு தெரியுமா? அதுதான் போடுறாங்கல்ல. மாத சம்பளம் எவ்வளவு வாங்குறாங்க, கவர்னர் எவ்வளவு வாங்குறாங்க. அதாவது நாட்டுக்கு செய்ய வேண்டியது செய்ய விட்டுட்டு அவனை காண, இவனை காண, பேனா காண, பென்சிலை காண, ரப்பரை காண. இது என்ன? இது வந்து அரசியலே இல்ல. இது இப்படியே 1 வருஷம் ஓடிடும்.